பாஸ்டர் அவர்கள் ஒரு மீட்டிங் நடக்கும்போது அட்டாக்ல கீழ விழுந்துறாரு. So the particular meeting was SB and has fallen down because of attack. அவரை தூக்கி கொண்டு போய் ரூம்ல போட்டாங்க. They were lifting him and putting him in the room. அப்ப மலேசியாலயே ஃபேமஸான ஒரு டாக்டர் வந்து செக் பண்றாரு. A famous doctor in Malaysia was making a checkup for him. இவரை உடனே இந்தியாவுக்கு அனுப்புங்க, நாளைக்கு வரைக்கும் தாக்கு பிடிப்பாரான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. And they told that he cannot bear till tomorrow, just send him to India immediately. Next day பாத்தீங்கன்னா இவர்தான் பிரசங்கம் அடிக்கிறார், சிங்கம் முழங்குது. And next day he was roaring like lion. சிங்கம் கர்ஜிக்குது மீட்டிங்ல. And in the meeting hall he was roaring like lion. இது விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கை. This is the faith of life of the heroes of faith. அத விட்டுட்டு leaving this, நீங்க எங்கயாவது போனீங்கன்னா if you go anywhere, உனக்கு அது இல்ல இது இல்லன்றவாங்க, அதோட எல்லாமே போச்சு. So they will tell that you don't have anything and because of that you lose everything. அது வரைக்கும் உன் முகத்துல இருந்த பிரகாசம் அதோட போய் பேரஞ்ச மாதிரி மாறிடுவே. Till the brightness found in your face will be gone. யார பார்த்தாலும் சொல்லுவே எனக்கு அது இல்லையா கால்சியம் குறஞ்சு போச்சாம், எனக்கு வைட்டமின் சி குறஞ்சிருச்சாம், அதுக்கு பிறகு நீ புதுசா ஒரு ஃபார்முலா எல்லாம் சொல்லிக்கிட்டே ரோட்ல அலைஞ்சிட்டே இருப்ப. And you will be roaming on the road telling that the calcium vitamins were decreased in me. இன்னும் நம்ம ஆளுங்க வீட்லயே வச்சிருக்காங்க, ஒரு அடி அடிச்சா சுகர் 345 டைம் சொல்லிக்கிட்டே வரும். 5 தாண்டிடுச்சுனா போதும், ஒரு 3 நாள் இந்த நாள் சாப்பிடவே மாட்டா, சோத்திரம் பண்ணிட்டே சோத்திரம். அப்ப எப்பவுமே 540 இருந்தாதான் சோத்திரம் பண்ணுவான். Some people are having the instruments at checking for sugar at home and it will show the measurement, and if they is going beyond the limit they will not eat at all. உடனே ரைஸ் 2 நாள் சாப்பிட்டதனால தான் அப்படி ஆயிருச்சு, இனிமே ரைஸே சாப்பிடறதில்ல, கோதுமைக்கு நான் போக போறேன். And they will tell I will not take rice hereafter and I will take the wheat alone. நீ ஒழுங்கா உபவாசம் எடுத்து பாரு, உனக்கு சுகர் வராது, ஒண்ணும் வராது. If you are taking the fasting properly you will not get sugar. கரெக்ட்டா உபவாசம் பிரமாணத்தின்படி போயிட்டே இரு. So according to the law you have to take fasting. உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? How is your faith? தீத்து 1:14 பார்க்கும் பொழுது, when we see Titus chapter 1 verse 14, விசுவாசத்துல அவங்களுக்கு ஆரோக்கியம் உள்ளவங்களா மாத்து, அவங்களுக்கு அதுக்கு போதனை சொல்லு அப்படினு பைபிள் சொல்லுகிறது. So the scripture is mentioning that you have to make sound in their faith. விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களா இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறணும்னு சொல்லி பைபிள் ரஃபா பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லுது. And the Bible is telling that you must give a rough doctor for them, that should rebuke them. விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களுக்கு நீ என்ன செய்? அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். You must rebuke them, they will become sound in faith. அதனால தான் விசுவாசத்துல குறஞ்சவங்க, விசுவாசத்தை விட்டவங்களுக்கு நம்ம அப்பப்ப சிட்சை கொடுக்கிறோம், பனிஷ்மென்ட் கொடுக்கிறோம். நீ ராபஜன் எடுக்காத, சரி கிடையாது, விட்டு கொடு சொல்றோம். That's what we are giving, a chastisement, punishment to the people those are weak in faith. நான் சேலம் கன்வென்ஷனுக்கு லாஸ்ட் மந்த் போயிருந்தேன். And last time I was going to Salem convention. அப்போ ஒரு ஆள் சாட்சி சொன்னார். And one person was testifying. அவர் சாட்சி சொல்லும்போது, while he was testifying, அவருக்கு ரொம்ப சீரியஸ். he was very serious. blood vomit வந்துட்டே இருக்கு. And he was getting blood vomit. பட் எதனால வருதுன்னு எத்தனையோ செக்கப் போனாலும் கண்டுபிடிக்க முடியல. He was not able to identify why this because blood vomit. கடைசில ஒரு டாக்டர் சொன்னாரு. At last one doctor mentioned him. ஒரு blood vein வந்து கட் ஆயிருக்கு. So a vein in your blood was cut. அதனால தான் உனக்கு அடிக்கடி இப்படி பிரச்சனை வருது. So because of this you are having this problem. அதுக்கு என்னென்ன ட்ரீட்மென்ட்னு சொன்னாரு. So and he told that because of this you have some treatment. வாழ்க்கையை வெறுத்துட்டான். And he was just locating his life. போதும் இவ்வளவு ரத்தம் வெளிய போனது போதும்னு சொல்லிட்டு. And he told us this much of blood is lost. ஹாஸ்பிடல்ல போயாச்சு. And he was going for all the checkup. கடைசில இரும்பலூர் போய்ட்டான். At last he was going to Irumblur. அங்க போய் உட்கார்ந்திருந்தான். He was sitting there. அங்கேயும் அவனுக்கு சரியில்லை. There also he was not getting any proper thing. அங்கேயும் blood vomit வந்துருச்சு. Again he was taking blood vomit. அப்ப என்ன பண்ணனும்னு தெரியல. And he did not know what to do. ஆண்டவரே என் ஊர்ல எல்லாரும் இந்துக்கள். And all the people at my village was Hindus. கிராமத்துல எல்லாரும் இந்துக்கள். All the villages were Hindus. நான் இப்போ என் கோயிலுக்கு போனா சுகம் கிடைக்கும்னு இங்க வந்துட்டேன். Going to the temple I will get deliverance, so I came here. எங்க போனாலும் சுகம் கிடைக்கல. Wherever I go I was not getting healing. இங்க வந்து செத்து போயிட்டேன்னா என் பாடி போனா என்ன மதிப்பு இருக்கும் ஊர்ல உம்முடைய நாமத்துக்கு? What respect will I get if I was dying here? ஆண்டவர்ட்ட போராடினா. He was striving with God. ஒரு சண்டே சர்வீஸ்ல போய் உட்கார்ந்தான். So he was sitting in the Sunday service. சண்டே சர்வீஸ்ல ஒரு தீர்க்கதரிசனம், சனிக்கிழமை நைட்ல ஒரு தீர்க்கதரிசனம். There was a prophecy at Saturday night. அப்பமே ஒரு வல்லமை வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். He got a feeling that he got received a power. அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசனம். Again he was getting the prophecy the next day. அவன்ட்ட இருந்து என்னத்தையும் ஒன்னு புடிங்கன மாதிரி. Something was plucked out from him. ஓகே, எல்லாமே என்னது? பூரணமான சுகம். So he was getting a perfect healing. அதனால பயங்கர சந்தோஷம், வந்து சாட்சி எல்லாம் சொல்லி இன்னைக்கு உயிரோட இருக்கான். So he was so happy and was testifying he was still alive. ஒரு ராபோஜனம் விடுறது இல்ல. He will never leave any communion. எல்லா ராபோஜனமும் போயிட்டே இருக்கான். He will take part in every communion. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். One day Lord spoke to him. ஊழியக்காரங்க சொன்னாங்களா? ஆண்டவர்ல ஊழியக்காரர் சொன்னார். The servants of God were telling him, தம்பி நீ உனக்கு சுகம் கிடைச்சதெல்லாம் கரெக்ட் தான், உனக்கு பயங்கர கடன் இருக்கு. You have received healing, that is correct, but you have a great debt. இந்த கடனை வச்சுக்கிட்டே நீ ராபோஜனம் எடுக்க கடன் கூடிக்கிட்டே தான் இருக்கு. நீ ராபோஜனத்தை நிப்பாட்டு, கடனை அடைச்சிட்டு ராபோஜனம் எடுன்னு சொன்னார். And they told that if you are keeping on taking communion with this debt and it will be increased for you, you have to pay the debts and you have to take part in communion.
கடனுக்கு ராபோஜனத்துக்கு என்னங்க சம்பந்தம் சொல்லிட்டு இவர் திரும்பி எதை எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ராபோஜனம் ஒழுங்கா எடுத்துக்கிட்டே வர. And he was just thinking what is the relation between this debt and this communion. He was continue to taking in this communion. கடன் டபுள் ட்ரிபிள் ஏறிக்கிட்டே வருது. And it was increased double and triple. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரா, One day Lord spoke to him. நீ கீழ்ப்படிந்து பாரு ஊழியக்காரன் சொன்னது. And he was telling him to just obey the words of the servants of God. உடனே அடுத்த ராபோஜனத்தை எடுக்கவே இல்லை. And he did not take part in the next communion. ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அழுதான். He was just fulfilling. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்காம போயிட்டனே. I was not taking part in this communion. என் கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me to pay the debts. அதில இருந்து கடன் அடைக்கிறதுக்கு உள்ள வழி திறந்துச்சு. And the Lord was giving him a way to pay the debts. என்ன அர்த்தம்? What is meaning? பாவத்தை வச்சுக்கிட்டே நீ ராபோஜனம் எடுத்துக்கிட்டே இருந்தானா பாவம் கூடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர பாவம் என்ன செய்யாது, குறையாது. Keeping sin in you, and if you are taking part in this communion, நீ you உன்னை நீயே சிட்சிக்கணும். You have to chastise yourself. உன்னை நீயே சிட்சில உட்படுத்திக் கொண்டு கீழ்ப்படிஞ்சு நீ தேவசமூகத்துல விழுந்து அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு நீ எடுக்கணும். You have to involve yourself in chastisement. You have to obey, and then you have to take part in communion. இங்கே விசுவாசத்துல ஆரோக்கியமா மாறுங்க அப்படினு கடிந்து கொள்ளுன்னு சொல்றார். So here they are telling that you have to rebuke the demon, become sound in faith. விசுவாசம் என்பது உள்ளான மனுஷனை காண்பிக்கிறது. So the faith is showing the inner man. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், பலப்படணும்னு பைபிள் சொல்லுகிறது. So the scripture is telling that inner man should be strengthened every day. அப்ப உனக்குள்ள இருக்கிற விசுவாசமாகிய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படும் பொழுதுதான் உன்னுடைய விசுவாசத்தில் நீ வல்லவனாய் மாறி பரலோகத்துக்கு போக முடியும். The inner man faith, if it is getting strengthened, it should be strengthened until you go to the kingdom of heaven. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? So how many are having such faith? உங்களுடைய விசுவாசம் செத்து போயிருச்சா இல்ல உங்களுடைய விசுவாசம் நார்மல் ஸ்டேஜ்ல இருக்கா இல்ல சிங்கிங் ஸ்டேஜ்ல இருக்கான்னு பாருங்களேன். You have to just test and see whether your faith was dead or in a normal stage or in stinging stage. இல்ல உங்களுடைய விசுவாசம் கோமால போயிருச்சான்னு பாருங்க. Or you have to check whether your faith gone to the coma stage. இல்ல உங்களுடைய விசுவாசம் இன்னைக்கு ஆரோக்கியமா மாறிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. Or you have to look and to see whether your faith was getting sound. இன்றைக்கு நாம் வல்லவர்களாய் மாற வேண்டும். So we must become the valiant in இன்றைக்கு faith. கர்த்தர் முதலாவது உன்னை விசுவாசத்தில் வல்லவனாய் மாற்றும்படியாக தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். The Lord is sending his word that you have to make you strong in faith. சின்ன சின்ன காரியத்துல நம்ம விசுவாசிக்கிறோம். Even for a small thing we are just believing him. பெரிய காரியங்களை நம்ம விசுவாசிக்கிறது இல்ல. But we are not believing for the great things. அப்படிதானே? நம்மில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். Many are found like that. ஒரு சின்ன காரியம் ஒரு பிரச்சனைனா சோத்திரம் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்மா. பெரிய காரியம் வந்துச்சுனா இவனை கோவிலே காணோம். So small things we will tell the Lord will do miracles for me, we will set up on faith, but for great things but we will not believe upon him. ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். The Lord you worship is a great God. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். He will do great things. எது முடியாதோ அது முடியும்னு விசுவாசிக்கிறதா விசுவாசம். The faith is that which is impossible that is possible. உனக்கு எல்லாம் நிறைவா இருக்கும் பொழுது நான் விசுவாசின்னு சொன்னால பிரயோஜனம் இல்லையே. So everything was found in fullness, it is not mentioned that it's by faith. ஒரு அடி 1.5 அடியில தண்ணி இருக்கும்போது நீச்சல் அடிக்கணுமா? So when you are having 1 or 1.5 feet, can you be able to swim? தண்ணியோட அளவு 1 அடியோ 1.5 அடியோ இருக்கும்போது நீச்சல் அடிக்கணுமா? தேவையில்லை, நடந்து போயிட்டே இருக்கலாம். So it is not needed to swim, you can just walk. தண்ணீர் அதிகரிக்கும் பொழுது நீ நீச்சல் அடிக்கணும். When the water is increased, you must swim. அப்பதான் நீ எதிர்நீச்சல் போடணும். You have to just swim and swim தேவ around. சமூகத்தை நீ சரியான விதத்துல அனுபவிக்கணும். You have to enjoy the presence of God rightly. இந்த காலை வேளையில உன்னுடைய விசுவாசத்தின் ஆரோக்கியத்தை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். The Lord want to see the soundness of faith. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture is telling? விசுவாசத்தில் வல்லவர்கள். They become the valiant or strong in faith. டெய்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை டெய்லி உட்கார்ந்து படிச்சு பாருங்க. So every day you have to meditate or read this Hebrew chapter 11. அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. So you just see how they have lived. அவங்க எப்படி ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். So you have to think how they overcome this kingdom. வாளால் எப்படி அறுப்புண்டார்கள். So how they was just உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. And this world was not become a vessel to them. சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். They shut the mouth of the lions. வாசிங்க அந்த வசனங்களை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். They are able to stop the shut the mouth of the lions. நாம எல்லாம் விசுவாச வீரர்கள். And they are the heroes of அப்ப faith. நாம எல்லாரும் விசுவாசத்தை பயிற்சிக்கணும். So we have to exercise faith. ஒவ்வொரு சண்டையும் நீங்க விசுவாச வீரர்கள் வந்து சாட்சி சொல்றீங்கன்னு சொன்னா நான் 1/2 மணி நேரம் தரேன். Every day if you are telling that I must become a hero of faith, I will give half an hour time for you. ஒவ்வொரு வாரமும் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு வந்து சாட்சி சொல்றேன்னு நான் டைம் தரேன். If you are just telling that I have kept the faith, I will give you time for you to testify. நான் அநேக இடங்கள்ல பிரசங்கத்துக்கு போயிருக்கிறேன். In many places I have gone for a preaching. சில இடங்கள்ல சாட்சி எழும்பி சொதப்பிடுவானுங்க. சாட்சி எழும்பி ஒண்ணும் இல்லாம சொல்லிடுவான். So some of the places they will rise up and they will tell nothing. சில இடத்துல சாட்சியை கேட்டிங்கன்னா நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. In some places if you are asking the testimony, there is no need for to preach. சில இடங்கள்ல தெய்வீக சுகத்தை சாட்சி சொல்லும்போது இனிமே நம்ம என்னதுக்கு பிரசங்கம் பண்ணணும், இந்த சாட்சி போதும், அதுவே ஜீவன்.
So some places where they are testifying will be found as life, but there is no need for a preaching. அப்படி சாட்சி சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. So there are some people they have testified like தேவனை that. ருசித்து பார்த்தவன் இருக்கிறான். They have tasted the Lord. கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தவன். And they have tasted the Lord is so merciful. கர்த்தர் பரிகாரி என்பதை ருசித்து பார்த்தவன். And those who have tasted the Lord is a healer. மரணத்தின் வல்லமையை பரிகரிக்க கூடியவர்னு விசுவாசிக்கிறவன். They believing that they was able to dead upon. அவங்க சாட்சி எல்லாம் கேட்டா நமக்கு ரத்தம் எல்லாம் சுடுடேறி போயிடுங்க. So when you are hearing such testimony our blood become hot. கொட்டாரக்கரையில ஒரு ஹீலிங் சர்வீஸ்ல ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். At Kottarakara healing service a particular brother was testifying. அவன் பாதி சொல்லும் பொழுது ஜனங்க எல்லாம் எழும்பிட்டாங்க, கத்திட்டான், அல்லேலூயா சொல்லி எல்லாம் ஆவியில் நிறைஞ்சிட்டாங்க. All the people were shouting and praising all by hearing the testimony. பிரசங்கம் ஒண்ணுமல்ல. It was not preaching. அவன் விசுவாசி ஒரு சாட்சி தான் சொன்னான். Believer just testifying his testimony. அந்த சாட்சி பாதி சொல்லிட்டு இருக்கும்போது when he was telling the half of the testimony உட்கார்ந்திருக்கவங்க அல்லேலூயா ஆமென் அல்லேலூயான்னு அந்நிய பாஷை பேசி கத்த ஆரம்பிச்சான். all the people they were sitting they were shouting and telling and விசுவாசத்தில் வல்லவங்க வந்து வார சாட்சி சொல்லுங்க, நான் டைம் தரேன். so those who are strong in faith you can come and testify every week. நான் செத்து போன மாதிரி இருந்த கர்த்தர் என்னை உயிர்ப்பித்தார். I am the dead and Lord resurrected me. கோடிக்கணக்கில் கடன் இருந்த கர்த்தர் என்னை விடுவித்தார். I got close and close of dead, Lord delivered me. நான் கடைசி நிமிடத்துல இருந்த என்னை தூக்கி கொண்டு வந்தார். I was at the last minute but Lord lifted me up. தேவனை அனுபவிக்கணும். we have to experience God. கர்த்தரை நீங்க ருசித்து பார்க்கணும். we have to taste God. அவருடைய வல்லமையை நீங்க பயிற்சிவிக்கணும். we have to exercise his power. அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். he was completely setting his faith upon God and he will become a valiant in faith. உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வந்து கன்ஃபஸ் பண்ணணும். you have to confess your faith. எனக்கு வேலை தருவாரே, the Lord will give me job, எனக்கு சுகம் தருவாரே, the Lord will give me healing, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், the Lord who called me is எனக்கு faithful, அற்புதம் செய்வாரே, he will do wonders for me, எனக்கு சொன்னதை செய்ய வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். till he was spoken that he can never leave me. இப்படிப்பட்ட சாட்சிகள் சபையில தேவை. such testimonies are needed in the church. இதுக்கு தான் சாட்சியான டைம் நம்ம கொடுக்கிறோம். so that's what giving a time for testimony. டெஸ்டிமனி டைம் என்ன? what is the time of இயேசு testimony? ஜீவிக்கிறார்ங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சி. I am this testimony that Lord Jesus is living. ஒரு சகோதரன் சாட்சி சொன்னாரு. a brother was testifying அவன் பழைய காலமா இருக்கும் பொழுது when he was in the old stage. அவன் போலீஸ் எல்லாம் அடிச்சாள். so he was just beating the police. அதனால பல கோர்ட்ல அவனுக்கு கேஸ் இருந்துச்சு. so he was having cases at many courts. திருவனந்தபுரம் ஜெயில்ல மத்திய சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தான். so he was in the central jail at Trivandrum. குடும்பம் கைவிட்டுடுச்சு. குடும்பம் கைவிட்டு விட்டது. his family forsook him. அதனால வக்கீல்லாம் வச்சு வாதாட முடியாது. so he was not able to have the advocate to just inquire with him. ஒவ்வொரு கோர்ட்லயும் கொண்டு போய் வேன்ல இறக்குவாங்க, இவனே எங்க ஏறிடுவான், குண்ட்ல ஏறி இவன் தான் வாதாடுவான். so he was just have to go in the bail and he have to just accuse for him. விட மாட்டான். he will never leave. அந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போகுது. and the case was extended. பட் இவனும் உள்ள இருந்துகிட்டே இருக்கான். he was still inside. ஒரு நாள் one day ஒரு கேஸ்க்காக நாளைக்கு எப்படி பேசணும், எப்படி மனு கொடுக்கணும் அப்படினு உட்கார்ந்து எழுதுறதுக்கு பேப்பரை தேடினான். he was just searching a paper how to speak and how to give the petition. பேப்பர் கிடைக்கல. he was not finding the paper. there was a book found there. அந்த புக் எடுத்து taking the book அதில இருந்து ஒரு வெள்ளை பேப்பர் கடைசியா இருந்த பேப்பரை கிழிச்சான். he was just tearing the two papers at the back side. கிழிச்சிட்டு நாளைக்கு என்ன மனு கொடுக்கணும்னு எழுதினான். and he was writing what petition should be given tomorrow. கிழிச்ச உடனே ஒரு சத்தம், யார் புத்தகத்தை நீ கிழிச்ச அப்படினு சொல்லி. after tearing he was able to hear the voice, what book was it torn? ஏன் வார்த்தை உள்ள புக்க நீ கிழிச்சிட்டேன்னு சொல்லி. you have torn the paper from my book. எடுத்து பார்த்தா பைபிள். so when he was taken it was Bible. கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம். this is the book which is related to Christian. அப்படியே மூடி வச்சிட்டான். so just closed it. பயந்து நடுங்கி he was trembled. அன்றைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் ஜெயில்ல. he immediately was surrendering unto God. அடுத்த வாரம் கேஸ். and next week he was a case. இவனுக்குள்ளே மனஸ்தாபம் வந்து அழுது சிலுவையை பார்த்து நொறுங்கி மொத்தத்தை அறிக்கையிட்டான், ஜெயிலே முடிச்சிட்டான். he was convicted, he was repented looking at the cross and he was confessing everything. அடுத்த நாள் கோர்ட். and next week he was going court. அவனுக்கு 5 கோர்ட்ல கேஸ் இருந்துச்சு. but he was having 5 cases at court. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the holy name of God. 5 கோர்ட்லயும் உன்னை கொண்டு போவாங்க. they will take you to the 5 courts. ஃபர்ஸ்ட் கோர்ட்ல ஏறனா and he will be taken to the first court. ஜட்ஜ் இன்னைக்கு என்ன மனு கொடுக்க போறான், என்ன வாதாட போறான்னு பார்த்துட்டு இருக்காரு. and judge was looking at what petition he is going to give. அவன் சொன்னா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன், நான் தான் அடிச்சேன், நான் தான் இப்படி எல்லாம் பண்ணேன், நான் தான் இப்படி எல்லாம் பண்ணேன் தப்புன்னு. ஜட்ஜ் இப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா வாரம் விட மாட்டான், கேஸை தலைகீழ உருட்டிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றான், அப்ப நீ எழுதி கொடுத்துட்டு போ அப்படினாரு. so looking at the judge was telling that whatever things have committed that was wrong and he will judge was looking at வாயால சொன்னதெல்லாம் ரிட்டன்ல எழுதி கொடுத்துட்டு போ. so whatever you have told was you have to write in the paper and give. அங்கே ஒரு பேப்பரை வாங்கி தான் செஞ்ச தப்பு அவ்வளத்தையும் எழுதிட்டு, நான் சிலுவையை பார்த்தேன், அதனால நான் இதெல்லாம் ஒத்துக்கறேன், உண்மையை ஒத்துக்கறேன் அப்படி எழுதி. he got the paper from the judge, it was written everything, all the mistakes he was committed. he told that I looked at the cross, so I was convicting this.
அடுத்த கோர்ட்டுக்கு போறான். And he was going to the next court. 5 கோர்ட்லயும் இதே சம்பவம். The same thing happened in the 5 courts. 5 ஜட்ஜும் பார்க்கறான், இவன் பயங்கரமான ரவுடியாச்சே, இவனுக்கு உள்ள வச்சிருக்கோம் இத்தனை வருஷமா, இன்னைக்கு வந்துட்டு புதுசா ஒன்னு கதை சொல்றானே அப்படினு சொல்லி அவங்க எல்லாரும் பேப்பரை எழுதி வாங்கிக்கிட்டாங்க. So everywhere they were receiving the paper and telling that he was a big terrible rowdy, but he was confessing his mistake. இவன் ஆண்டவர்ட்ட சொன்னான், He was telling to God, நான் இவ்வளவு நாள் ஜெயில்ல இருக்கறேன். Till now I was at jail. ஆனா நான் செஞ்ச தப்புக்கு இன்னும் ஜெயில் தண்டனை உண்டுன்னா நீங்க எனக்கு தாங்க, நான் ஏத்துக்கறேன். So if still I was committing a mistake, I am accepting the jail. இல்லாத பட்சத்துல எனக்கு விடுதலை கொடுக்கணும், நான் சாட்சியா நிப்பேன். If not, so you must give me deliverance, I will become a testimony. அப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. So the days was going like that. அடுத்து ஒரு நாள் 5 கோர்ட்லயும் தீர்ப்பு ஒரே டே. And next one day, at the same day, they were getting the judgment for the 5 courts. 5 கோர்ட்லயும் இவனை ரிலீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கோர்ட்ல ரிலீஸ் பண்றாங்க. And the first court he was released. இவன் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டபடியால் இவனை நாங்கள் விடுதலை பண்ணுகிறோம். ஃபர்ஸ்ட் கோர்ட் ஆர்டர் கொடுக்கறான். And the first court was giving order that he was accepting his mistake, so we are delivering him. சிலுவையை பார்த்தேன் என்று சொன்னபடியால் இவனை விடுதலை ஆக்குகிறோம். And we told that he has seen the cross, so I will deliver him. 5 கோர்ட்லயும் அன்னைக்கு ஒரே நாள் காலையில இருந்து 5 கோர்ட்லயும் சாயங்காலம் விடுதலை ஆகி வீட்டுக்கு வந்து சாயங்காலம் கோர்ட் விட்டு வெளிய ஜெயில விட்டு வெளிய வந்துட்டான். So at the evening time he was delivered and he was released from the jail and he was coming to his house. இதாங்க சாட்சி. And this is the testimony. என் தேவன் ஜீவிக்கிறார்னு சாட்சி சொல்றான் பாருங்க. So he was telling that my Lord is alive. என் குறையை நான் ஒத்துக்கிட்டேன், என்னைய தெய்வம் மன்னித்தாரு, சட்டம் மன்னிச்சுச்சுன்னு சொல்றான். I accepted my faults and mistake and the Lord had delivered me. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? How is our faith? உங்களுடைய காரியங்கள்ல, உங்களுடைய குடும்ப காரியங்கள்ல, உங்களுடைய தொழில் காரியங்கள்ல, உங்களுடைய பிள்ளைகள் காரியங்களில, உங்களுடைய ஊழியத்தின் காரியங்களில நீங்க தேவனை எவ்வளவு நம்புறீங்க? In your family matters, in your work matters and in your job matters, in your everything. தேவன் சர்வவல்லவர். The Lord is almighty. அவர் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். He is waiting to do great things. ஆனா நீ என்ன செஞ்சிட்டு இருக்கற? But what you are doing? எனக்கு 2 வீலர் வேணும், 2 வீலர் வேணும், 2 வீலர் வேணும், 2 வீலருக்காக 30 நாள் ஃபாஸ்டிங் போட்ட பையங்கள்லாம் இருக்கானுங்க. So there are many persons who are taking fasting for 30 days for 2-wheeler. இது எழுத்தின் பிரகாரமான விசுவாசம். So this is the literal faith. ஆனா இந்த விசுவாசத்துல கர்த்தர் விசுவாசத்துல உன்னை ஆரோக்கியம் உள்ளவனாய் வல்லவனாய் மாற்ற விரும்புகிறார். The Lord is decided to change a sound in faith, a strong in faith.